எஸ்கியூஸ் மீ சார். உள்ளே வாங்க. வணக்கம் சார். வணக்கண்ணா. சார் வணக்கம். இதில் யார் சுதாகர்? நான் தானா? நீதானா? என் ஃப்ரெண்டு உன்னை பற்றி சொல்லியிருக்கான். அப்போது நீங்கள்? சார் நான் கவி. கவி. சரத். சரத். 3 பேருமே சென்னை தானா? ஆமாம் சார். இதுக்கு முன்னாடி வேறு எங்கேயும் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? சார் 2 படத்தில் ஏடியா ஒர்க் பண்ணியிருக்கேன், ஆனால் பேர் வரல. ஓகே. நான் 2 ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன். நான் நிறைய பேர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேண்ணா. ஓகே, குட். இதில் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், உங்களுக்கு பெரிய பேர் வந்துடும். சார், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாமா? டைரக்டர் புண்ணியராஜ்கிட்ட ஒர்க் பண்ணேன். கடைசியாக ஹாலிவுட் படத்தில் ஒர்க் பண்ணேன் தம்பி. ஹாலிவுட்லையாண்ணா? 420 hours. 420 ஹவர்ஸா? இதுக்கே ஷாக்கா? நாம் இப்போ பண்ண போகிறதே வேர்ல்ட் ரெக்கார்டுக்காக தானே. நீங்களே போக போக தெரிஞ்சுப்பீங்க. சூப்பர்ண்ணே. ஸ்பாட்டில் கேமரா செட்டப் வந்து இறங்கினதுக்கப்புறம் பாருங்கள், வேறு மாதிரி இருக்கும். சும்மா கும்தாவாக இருக்கும். கும்தாவா? சரி, ஃப்ரெஷ்ஷாகுங்க, ஒருத்தரை மீட் பண்ண போவோம். சரிண்ணா. ஓகேண்ணா. நிமிடங்கள் மட்டுமே இந்த ஸ்லிம் டாக். கிளி இப்படி பறந்து போயிடுச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? உன் பொண்டாட்டி ஓடி போயிடுவான்னு அர்த்தம்யா. அந்த கிளி ஓடிடுவாளா? ஜாதகமும் கிளியும் சிங்க் ஆயிடுச்சே. அண்ணா, தார்மீகம் அண்ணா, திரௌபதியுடைய மானத்தை நீ காப்பாத்து. இந்த திராவிடைய மானத்தை நீ. அண்ணா, பசங்க அசிஸ்டன்ட்ஸ்ண்ணா, சென்னையிலேருந்து வந்திருக்கானுங்க. எல்லாம் நிறையா படத்தில் வேலை செஞ்சுருக்கானுங்க. ஓ, அப்படியா? ஆமாண்ணா, படம் வேறு லெவலில் வரணும்னு தான் பசங்களை சென்னையிலேருந்து இறக்கியிருக்கேன். ரொம்ப சந்தோஷம். மற்ற வேலையெல்லாம் போயிட்டுருக்கா? போகுதுண்ணா. கேமரா யூனிட் நாளைக்கு பெங்களூர்லேருந்து வருது. ஏன்னா இங்கே இல்லாததா பெங்களூரில் இருக்க? இங்கே இருக்கவங்களாம் வேஸ்ட்ண்ணா. சினிமாவும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அப்போ அவங்களாம் நல்லா பண்ணுவாங்களா? நல்லாவா? நாளைக்கு வந்து இறங்கும்போது பாருங்கள், சும்மா கும்தாவாக இருக்கும். எல்லாமே ரெடிண்ணா, அட்வான்ஸ் மட்டும் தான் போடணும். அதான் உங்களை பார்த்து பணம் வாங்கிட்டு போகலான்னு. பணம்லாம் ரெடிண்ணா. ம். நீங்கள் ஆஃபீஸ் போங்க, நாளை காலையில் நான் வரேன். சரிங்கண்ணா. சார் வணக்கம். சார் வாங்க வாங்க, உட்காருங்க. என்ன சார், முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லி வர சொன்னீங்களா? ஆமாம் சார், ஷூட் 75% முடிஞ்சிருச்சு. அப்படிங்களா? சூப்பர் சார். எப்போ முடியுது? அதில் தான் சார் கொஞ்சம் பிரச்சனை. என்ன சார் சொல்கிறீங்க? என்னாச்சு? ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ப்ராப்ளம். என்னோட கை காசு 25 லட்சம் போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போது இன்னொரு 25 லட்சம் இருந்தால் படத்தை முடிச்சிடலாம். அப்படிங்களா? இப்போ நான் என்ன பண்ணணும்? நீங்கள் ஒரு 25 லட்சம் போட்டு ப்ரொடியூசராக உள்ளே வந்தீங்கன்னா படத்தை முடிச்சிடலாம் சார். ஓகே சார், பண்ணிடலாம். படத்தை எப்படி பிஸ்னஸ் பண்ணலான்னு நினைக்கிறீங்க? சார், அதெல்லாம் ரிலீஸ் வரைக்கும் பேசியாச்சு சார். வேர்ல்ட் ரெக்கார்ட் படங்கிறனால வாங்கிறதுக்கு போட்டி போட்டு வராங்க. நம்ம க்ரீன் ஜெயிண்டில் தான் கொடுக்கலான்னு இருக்கேன். சிஎம் கூட பார்ப்பார். சிஎம்மா? என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம் சார், மன் பிக்சர்ஸ் டீம்லாம் அரேஞ்ச் பண்ணி எதாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொன்னாங்க. நான் தான் படத்தை முடிச்சுட்டு கொடுக்குறேன்னு சொல்லி சமாளிச்சிருக்கேன். சார், நீங்கள் சொல்ல சொல்ல எனக்கே ஆர்வமாக இருக்குது சார். கண்டிப்பாக பண்ணலாம். அடுத்த ஷெட்யூல் எப்போ போடலான்னு சொல்லுங்கள். நீங்கள் அமௌண்ட் மட்டும் ரெடின்னு சொன்னால் உடனே ஷூட் போகலாம் சார். நான் நாளைக்கே அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறேன். நீங்கள் படத்தை மட்டும் நல்லா பண்ணுங்கள். அதெல்லாம் வேறு லெவலில் பண்ணிடலாங்க சார். இப்போ வரைக்கும் எப்படி வந்திருக்கு? கும்தாவாக வந்திருக்கு. நீதான் வசந்தா? ஆமாம். நீ யார்? நான் யார் தெரியுமா? சொன்னாதான்டா தெரியும். என்னை பற்றி எங்கள் ஊரில் கேட்டு பார்த்துருக்கியா? கட் கட் கட். ஒரு நிமிஷம். ஜி, டைலாக்கே மாத்துறீங்களே. டக்குன்னு அடியா, லைட்டிங் கீட்டிங் போப்பாது. டேய் தம்பி சுதாகரே, கொஞ்சம் தண்ணி கொண்டா. வரேங்க சார்.
சார் இருந்தாங்க. சார் தண்ணி வேணுங்களா? ம். இந்த டைரக்டரை விட அந்த பசங்க நல்லா வேலை செய்கிறாங்களே. நானும் வந்ததுலேருந்து அதான் பார்த்துட்ருக்கேன். ஃபோனில் பேசிகிட்டு இருக்காரு. வேலையில் ஒன்றும் கவனம் இல்லையே. ஆமாம், நீங்கள் யார்? இந்த படத்துக்கு நான் தாங்க பணம் கொடுத்துருக்கேன். அப்படிங்களா? அவர் இனிமேல் என்னுடைய சொந்த பணத்தை 25 லட்ச ரூபா போட்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் என்கிட்ட. சொந்த பணமா? ஏன் பணங்க. அவர் எந்த சொந்த பணத்தை போட்டு எடுத்தார்? நீங்கள் யாருங்க? ஏங்க, நான் தாங்க இந்த படத்தோட ப்ரொடியூசரு. என்னோட பணத்தில் தாங்க இந்த ஷூட்டிங் போயிட்டுருக்கு. என்ன சார் சொல்கிறீங்க? உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க. சொன்னா ஷூட்டிங் முடிஞ்சு 1 வாரம் ஆச்சு, இது வரைக்கும் எந்த தகவலும் வரலண்ணா. எனக்கும் எந்த தகவலும் வரலண்ணா. என்னென்ன பண்ணலாம்? ஆஃபீஸ் போய் பார்த்துட்டு வரலாங்களா? போலாமா? இதான் கிளம்பி வரண்ணா. சார், யார் வேணும் உங்களுக்கு? உட்காருங்க. சொல்லுங்கள். சார் இங்கே பிரகாஷ்னு சொல்லி ஒரு டேரக்டர் இருந்தார்ல, அவர் பார்க்கலான்னு வந்திருக்கோம். என்னது, பிரகாஷ் டைரக்டரா? அவன் டைரக்டர்னு யார் சொன்னது? யார் சொன்னதா? ஏன் அவர் நம்பி பல லட்ச ரூபா பணம் போட்டிருக்குதுங்க. அவனை நம்பி பல லட்சம் போட்டிருக்கீங்களா? அப்புறம் ஏன் அவனை தேடி இங்கே வந்தீங்க? அவரு தாங்க இது என்னோட ஆஃபீஸ்னு சொல்லி வரவழைச்சு பேசினாரு. இது என்னுடைய ஆஃபீஸுங்க. ஒரு வாரம் ஊருக்கு போனேன், அவனை பார்த்துக்க சொன்னேன். ஏங்க, சென்னையில் பெரிய பெரிய ஆள்லாம் தெரியும்னு சொன்னார். ஹாலிவுட் படத்தெல்லாம் டைரக்ட் பண்ணியிருக்குன்னு சொன்னார். சென்னையில் எனக்கு தெரிஞ்ச டைரக்டர் இருந்தார், அவர்கிட்ட இவன் குக் அசிஸ்டண்ட்டாக இருந்தான். அதை வச்சு உங்ககிட்ட பில்டப் பண்ணிட்டேனா? என்னங்க சொல்கிறீங்க? இப்போ என்னங்க பண்ணுறது? நீங்கள் நல்லா ஏமாந்துட்டீங்க. ஃபோன் பண்ணி முதல்ல அவனை பிடிங்க. இருங்க, கூப்பிட்றேன். ஹலோ அண்ணா சொல்லுங்கண்ணா. எங்கண்ணா இருக்கீங்க? அர்ஜென்ட்டு, கொஞ்சம் வீட்டு வரைக்கும் வரீங்களா? தான் வரண்ணா. சரி வாங்க. சார் நீங்கள் சுமதி அக்கா? ஆ, நான் தான் வர சொன்னேன். என்ன சார், ஷூட்டிங் முடிஞ்சு எவ்வளோ நாள் ஆகுது? இன்னும் எதுவும் சொல்லாமல் இருக்கீங்க? இல்லை சார், அடுத்த படம் வெளியாக சென்னை வரைக்கும் போயிருந்தேன். நான் இங்கேயே இந்த படம் என்ன வேலை முடியல. சென்னையில் என்னண்ணா வேலை? யார் ஏமாற்ற பார்க்குறா? முதல்ல இந்த படத்தோட கணக்கு என்னன்னு சொல்லு. அதெல்லாம் இருக்குது சார், எழுதி வச்சுருக்கேன். இங்கே ஒரு கணக்கு ஒழுங்காக சொல்லு பார்க்கலாம். இந்த பசங்களுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுத்துருக்கா? என்னது சம்பளமா? எங்களுக்கெல்லாம் படம் முடிச்சதுக்கப்புறம் தான் தரேன்னு சொன்னார். மரியாதையாக இந்த பணத்தை என்ன பண்ணன்னு சொல்லிவிடு. அப்போ நான் கொடுத்த 10 லட்சமும் போச்சா? எங்கெல்லாம் பார்த்தா எப்படி தோணுது? அது வா ஆஃபீஸா? அங்கே இருக்கிறவர் எல்லாமே என்கிட்ட சொல்லிட்டாரு. நான்
இதெல்லாம் வேலைக்காகாது. இவனை அண்ணா அண்ணா சார் சார் ஐயோ அம்மா. ஏய் விட்டேன்னு வச்சுக்க. அப்படியே என்னடா பண்ண பணத்தை போடுங்க. உங்கள் பணம் இருக்குதுண்ணா. எங்கடா இருக்க? மரியாதையே சொல்லு. லவர்கிட்ட கொடுத்து வச்சுருக்கேன். இன்னும் 1 மணி நேரத்தில் பணம் வந்து சேரல, உன்னை ஸ்டேஷனில் உட்கார வச்சிடும் தெரிஞ்சுக்க. நம்பர் சொல்கிறான். வைடா. நீ தான் அவனுக்கு ஆள் பிடிச்சி விட்றானடா. அத்தான் தனியாக கூப்பிட்டு போய் பேசிட்டு இருந்தியாடா. வாடாங்க வாடாங்க. ஏய் போய் உக்கார்றா. கல்றா சட்டியா. என்னண்ணா பணம் கம்மியாக இருக்கு? ஏய் என்னடா பண்ண? அவ்வளோதானே இருக்குது. செலவாயிடுச்சு. கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் கொடுத்துட்றேன். ஏடா எங்கள் பணத்தை வச்சு நீ கும்தா பண்ணிவிட்டு கும்தா நீ படம் எடுக்கிறியா? ஒழுங்கு மரியாதை திரும்பி பார்க்காம ஓடி போயிட.